நல்லவனூர் எனும் கிராமத்தில் ராமசாமி என்பவர் தன் மனைவி மகனோடு வாழ்ந்து வந்தார். அவர் மகன் செந்தில் மகா சோம்பேறி, பகலில் கூட படுத்து தூங்குவான். ராமசாமி அதை பலமுறை கண்டித்துள்ளார். ஒரு நாள் அவரது மைத்துனர் ராமசாமியை வந்து சந்தித்து பேசினார். பையனுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க என்றார். வயசாகி என்ன பிரயோஜனம், இன்னும் பொறுப்பு வரலையே, அவன் எப்போ பொறுப்போடு நடந்துக்கிறானோ அப்போ தான் கல்யாணம் பண்ணணும் என்றார் ராமசாமி. ராமசாமியின் அத்தை பேத்தியோடு ஒரு நாள் ராமசாமியின் வீட்டிற்கு வந்தார். மூவரும் திண்ணையில் அமர்ந்து பேச ஆரம்பித்தனர். ஏதா உன் பையன் கல்யாணத்தை எப்போ தான் செய்ய போகிற? என் பேத்திக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா என்ன? எப்போ பண்ண போகிற என்று கேட்டார் அத்தை. கல்யாணமா? என்னைக்கு அவன் சுயமாக சம்பாதிச்சு என் கையில் 4 காசு தர்றானோ அன்னைக்கு கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம் என்றார் ராமசாமி. அவர் சொன்னதை அவர் மனைவியும் மகனும் வீட்டினுள் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தனர். மறுநாள் செந்தில் அப்பாவிடம் வந்தான். அப்பா, இந்தாங்க பணம் என்று சில ரூபாய் நோட்டுகளை கொடுத்தான். அவர் அந்த பணத்தை வாங்கி சிறிது நேரம் அதை உற்று பார்த்தார். என்ன யோசித்தாரோ தெரியவில்லை. அதை வாங்கி அப்படியே அருகில் இருந்த கிணற்றுக்குள் போட்டார். அந்த காட்சியை அம்மாவும் மகனும் பார்த்து கொண்டிருந்தனர். மறுநாளும் இதே போல செந்தில் பணத்தை கொண்டு வந்து தர ராமசாமி அந்த பணத்தையும் வாங்கி கிணற்றில் போட்டார். அம்மாவும் மகனும் பேசாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். சில நாட்கள் கழித்து செந்தில் பணம் கொண்டு வந்து தந்தையிடம் கொடுத்தார். அதை வாங்கி அவர் கிணற்றில் வீசி எறிய போகும்போது வேகமாக சென்று அதை தடுத்தான் செந்தில். கிணத்துல போடாதீங்கப்பா, போடாதீங்க, அது நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம். அதை சம்பாதிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் என்றார். ராமசாமி மகனை பார்த்தார். பணத்தின் அருமை இப்போது அவனுக்கு புரிந்துவிட்டது. இதற்கு முன்னால் பணத்தை கிணற்றில் போட்டபோது அவன் தடுக்கவில்லை. ஏனென்றால் அது அவன் சம்பாதிக்காத பணம், அம்மாவிடமும் மாமாவிடமும் வாங்கிய பணம். அதனால்தான் அதன் அருமை தெரியவில்லை. இப்போது அவன் உழைப்பின் மதிப்பை புரிந்து கொண்டான் என்பதை ராமசாமி தெரிந்து கொண்டார். வீட்டினுள் வந்தார். செல்லம்மா, உன் பையனுக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். எதுக்கு உங்கள் அண்ணனை வீட்டுக்கு வர சொல்லு, சம்பந்தம் பேசலாம் என்றார்